Do you go? நல்லா பாருங்க இன்னொரு வாட்டி. Do you go? Do you go? பாத்தீங்களா இந்த கோவை ரெண்டா உடைச்சு அப்படி பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப் கஷ்டமா இருக்குல்ல, பரவாயில்ல, நம்ம ரிவைஸ் பண்ண சரியா. போயிட்டு இருக்கியா? Are you going? Are you going? Are you going? போயிருக்கியா? Have you gone? Have you gone? Have you gone? போயிட்டே இருக்கியா? Have you been? கரெக்டா சொல்லுங்க. No. have மட்டும் வெளில எடுக்கணும். Have Have you you been? gone? உள்ள வந்து பீன் வச்சிருக்காங்க. Have you been gone? Going? வராது. Oh. Been? Have you been going? போனியா? நான் பாருங்க வழக்கு தமிழ்ல பேசுறேன். Did you go? Did you go? Did you go? Did you go? Have you been going? போயிட்டு இருந்தியா? Were you going? Where are you going? Are you going? அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். கோங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். போயிருந்தியா? Had you? Had you gone? Have you gone? Had you been gone? Wait. Had you gone மட்டும்தானே வரும். Had you gone? போயிட்டே இருந்தியா? Have Had you? you Had you been going? Had you Had you been been going? Going? உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இந்த டொல்ல நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப போவியா? Will you go? Will you go? இந்த ஆர்டர் நான் வந்து மாத்தாமலே உங்களுக்கு பண்ணிருக்கேன். ஏன்னாக்கா முதல் நாள் நீங்க வந்து நாளைக்கு ரிவைஸ் பண்றப்ப ஆர்டரை மாத்திடுவோம். ஆர்டர் மாத்தி படபடன்னு கேட்கற போயிட்டு இருப்பியா? Will you be Will you be going? going? அவ்வளவுதான். Will you be going? போயிருப்பியா? Will you have You have. gone? அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. Will you have gone? Will you have gone? போயிட்டே இருப்பியா? Will you have been going? Going? Will you have been going? Will you have been going? எல்லாத்துக்குமே நீங்க வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். இந்த 12 தான் கோர். அதனாலதான் இந்த 12 மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். திருப்பி போகலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நத்திங் ராங். அப்புறம் நீங்க இதை நோட் பண்ணிக்கணுங்கிறது அவ்வளவு முக்கியம். சம்டைம்ஸ் என்னன்னாக்கா நீங்க பண்ணுவீங்க. நான் வந்து ஜஸ்ட் இது மட்டும் சொல்றேன். லெட்ஸ் டூ திஸ் ஹியர். சொல்றேன். நீங்க எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து இது பண்ணி காட்டணும். லுக் அட் திஸ். யூ கம் தமிழ்ல நீ வர்ற. டு யூ கம்? நீ நீ வர்றியா? வர்றியா? வருவாயா இல்ல வர்றியா? இப்ப டு யூ நாட் கம்? நீ நீ வரலையா? வரலையா? வர்றதில்லையா பாத்தீங்க. வர்றதில்லையா? சோ இப்போ ஹவு டு யூ கம்? எப்படி வர்ற? when do you come? எப்போ வர்ற? வர்ற? where do you come? எங்க வர்ற? ஏன் வர்ற? அதுதான் மெயின், ரைட்? இப்ப நீங்க வந்து யூ கம் யூ கேம மாத்தினீங்கன்னாக்கா அப்படியே நீங்க கொண்டு வந்துடலாம், ரைட்? யூ கேம மாத்தீங்கன்னா டிட் யூ கம்னு மாத்திக்கலாம் இல்லையா? இங்க டிட் நீங்க எடுக்கிறப்ப எகெயின் கம் தான் வரும். டிட் யூ கம் பாருங்க. டிட் யூ நாட் கம் இது ரெண்டா நீங்க பண்ணலாம். டிட் யூ நாட் கம் இது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறது முன்னாடி பண்ணதுதான். டிட் யூ நாட் கம். ஆல்ரைட். டிட் யூ நாட் கம் வந்து again it is didn't you come. இப்ப பாருங்க அது அப்படியே ஒண்ணா சொல்றப்ப நாட் வெளில வந்துரும். didn't you come? நீ வரலையா? ஆல்ரைட். இப்ப how did you come? when did you come? நீங்க did வெளில எடுத்தாக்க when did you came எல்லாம் படிச்சிட கூடாது. how did you came எல்லாம் படிச்சிட கூடாது. how did you come எல்லாமே வந்து for you it's going to be just do ல இருந்து did வர்றதுதான். வெளியில வர்றப்ப உங்களுக்கு வந்து you are going to have this. Did you come? Did you not come?
எல்லாமே உங்களுக்கு டிட் தான் வரும். Did. ஆனா டிட்ட வெளில எடுத்துட்டாக்கா இதுதான் வரும். திஸ் இஸ் கோயிங் டு பி திஸ் வே. This is one thing that you want to really see. All right. Wait. இப்போ நீங்க முக்கியமா இதை பார்க்கணும். இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. Something which is very 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 important. இப்போ something to look forward. இத அந்த ஆர்டர் மட்டும் மாற்றி இது பண்றேன். I want to see how you are really catching up. All right. இது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்காதனால பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு இருந்தேன் அத சொல்லணும். சாப்பிட்டு had eaten. நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. சப்ஜெக்ட் விட்டீங்களா? I had eaten. சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் அதான் சொல்லணும். கேட்டது மட்டும் சொல்லணும். I will have been eating. I will have been eating. I will have been eating. இப்ப இந்த ஆர்டர் மாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தேன். I was eating. I was eating. சாப்பிட்டு இருக்கிறேன். I have eaten. I have eaten. I have eaten. Very I nice. have. Very nice. இப்ப ஒருத்தவங்க பேர் தான் சொன்னாலும் பாக்கி உள்ளவங்க ஓவர் நைட்ல நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் நம்ம கொடுப்போம். அந்த வகையில நீங்க வந்து அதை ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிவ் யூ திஸ். இப்படி வந்து திடீர்னு ஒரு கேள்வி போடுறோம். லுக் அட் தட். போயிருக்கியா? Have you gone? Have you gone? இதுதான் நம்ம கரெக்டா உள்வாங்கிக்கிறதுல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். போயிருந்தியா? Had you gone? Had you gone? Had you gone? அது கிளியரா இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் அந்த டென்ஷன். போயிருப்பியா? Will you? You Be have gone. Will you have gone? போட்டு அப்புறம் உங்களுக்கு have தான் வரும். I have gone. Have gone. Have you gone? You have. போயிருப்பியா? வந்திருக்கியா? Have you come? Have you come? Had you come? வந்திருந்தியா? Had you come? Had you come? வந்திருப்பியா? Will you had come? வில்லுக்கு அப்புறம் யூ போட்டு ஹேட் வராது இல்ல? Have come. Will you have? You have come. அவ்வளவுதான். இது அந்த பிராக்டிஸ் அதுக்காக தான் கொடுக்கறது. நோட் பண்ணிக்கலாம் நீங்க. will you have come? ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த பின் பாயிண்டடா நீங்க பண்ணோம் அப்படின்னாக்கா there is something here. நான் வந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து எனக்கு கரெக்டா சொல்லணும். Look at this. நான் சொல்றது மட்டும் கேட்க. ஏன் போற? Where do you go? ஏன் போயிருப்ப? Why? Why? Will you have gone? Why will Why you do have gone? why do you Oh. why Will you have Why will you have gone? have gone? அதுக்காக தான் நம்ம சொல்றது. நீங்க அந்த தமிழ் கொஞ்சம் உள்வாங்கிட்ட போது நல்லா பண்றீங்க. இது நத்திங் ராங். ஏன் போயிருந்த? Why will you have? வல்லையே எங்கேயோ இதாயிடுச்சு. Why will you have gone? இல்லையே. ஏன் போயிருந்த? why had you gone? அவ்வளவுதான். யாரு அவங்க? எலிசபெத் மேமா. யாரு சொல்றது இது? Elizabeth madam. வா Why had you gone? அடிச்சா கலக்குறாங்க. வெரி நைஸ். Why ஏன் had you gone? போயிருக்க?
Why have you gone? Why have you? Have you gone? Why லைஃப்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த எல்லாமே பேசுவோம் நம்ம. தமிழ்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்குவோம். அதனால where have you gone? புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியாமலே நம்ம பேசுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்த இந்த இடத்துல டூ வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்லையா சார்? தேவையில்லை. இந்த ஹேவ் ரெண்டா உடைச்சாக்க உங்களுக்கு டூ இருக்கும். ஆனா கான் மெயின் வெர்ப் இருக்கிறதுனால ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டாரு. இந்த ஒரு லீடு இருக்கும். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு பாருங்க. ஐ ஹேவ் அ பென். இப்ப பாருங்களேன், நோட் பண்ணிக்கிங்க. அருமையான கொஸ்டின். ஐ ஹேவ் அ பென். I have got a pen. I have to have a pen. Note பண்ணிக்கிங்க இது. I have to have a pen. இப்ப I have a pen, I have got a pen, இந்த I have a pen இருக்கு இல்லையா, இதை ரெண்டா உடைக்கணும். I do have a pen. I do not have a pen. இதை உடைக்கிறப்ப நீங்க அதுல நடுவில் போடலாம். ஏன்னா இங்க மெயின் வேர்பே இது. மெயின் வேர்பே have. I do not have a pen. என்கிட்ட பேனா இல்லை. ரைட்? I have got a pen இருக்கு இல்லையா, இங்க ஆல்ரெடி உடைஞ்சு இருக்குது, வேற டென்ஸ்ல இருக்கு. அங்க சப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, சப்போர்ட்டிங் வேர்ப். இந்த சப்போர்ட்டிங் வேர்ப் இது மெயின் வேர்ப். ஓகே, இப்ப I have not got a pen. அங்க நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இங்க வந்து நீங்க இந்த ஹேவ ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா இது சப்போர்ட்டிங் வெர்ப், நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இங்க மெயின் வெர்ப். I have to have a pen. இப்ப I don't have to have a pen. Do not have to have a pen. இப்ப பாத்தீங்களா, இந்த ஹேவ உடைச்சிங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது ஹேவ உடைக்க முடியாது. ஏன்னா மெயின் இன்ஃபினிட்டிவ் வெர்ப். இங்க பாருங்க, இந்த I don't have a pen. I don't have to have a pen. I have a pen. இப்ப புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? So I do not have to. So இதுதான் I don't have to have a pen. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் நான் பொதுவா ஸ்பெண்ட் பண்றது என்னன்னா, இப்ப பாருங்க, I have a pen. நான் பேனா வச்சிருக்கேன். நான் பேனா பெற்று இருக்கிறேன். பாருங்க, I have got a pen. காட்டன் போடுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து I have gotten a pen ன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து I have got a pen ன்னு சொல்லுவாங்க. இருக்கவில்லை. ஆல்ரைட். ஸோ I have to have a பெற்று இருக்கிறேன். ஸோ இருக்கிறேன்ல இங்க வந்துடும். இது வந்து I don't have to have a pen. யா. ஸோ இப்படி பெறுகிறேன். ரைட்? இந்த இது பெறுகிறேன். காட் பெற்றேன். இப்ப காட்டன் வந்து அமெரிக்கன்ஸ் சொல்றது, காட் நீங்க போட்டுக்கலாம். பெற்று கெட்டிங், பெற்றுக்கொண்டு. Alright, you can do that here. பெற்றுக்கொண்டு. பெறுகிறது. நான் இந்த ஒரு பார்த்து பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும். இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்றதுக்காக ஜெனரலா பண்ற விஷயம். ரைட்? I have a sister. ரைட்? இது வந்து என்ன டென்ஸா இருக்கும், எப்படி இருக்கும்? இது வந்து என்ன மாதிரி ஒரு டென்ஸ் அது? I have a sister. அதுக்கு முன்னாடி வேணும்னாக்கா I will just give this before I jump into this. There you go. I will just do some. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Right? Write, I am writing, have written, have been writing. Wrote was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. I write, I do write, I am writing, I have written, I have been writing. I wrote, I did write. I was writing, I had written, I had been writing. I will write, I will be writing, I will have written, I will have been writing. இது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, இந்த இதுல வந்து சொல்லியிருக்கோம். ரைட்? Now I write. Right? I was a teacher.
I was writing a letter. Okay, here you go. I had a pen. Okay. இந்த ஐ ரைட்டிங்கிறது ஜஸ்ட் புட் இட் இன் திஸ் ஐ ரைட்டிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ 12 ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டீங்க ரைட் ஐ ரைட்டிங்கிறது எந்த ஸ்ட்ரக்சர்ல வருது 1 2 3 1ல இருந்து 12 வரணும் உள்ளதுல சார் 1 சார். ஓகே ஐ வாஸ் அ டீச்சருங்கிறது எந்த ஸ்ட்ரக்சர்ல வருது எனி ஐடியா Five, இது வந்து ஆக்சுவலா 5 சார். five, வெரி குட் 5ல வருது ஓகே now I had got a pen now look at that I was writing a letter என்ன எந்த இதுல வருது நான் இங்கேயே போட்டுறேன் so that you don't have to go 6 சார். I was writing very good 6 so நான் இங்க எழுதுறேன் I writingங்கிறது நம்பர் 1ல வருது I was a teacher 5ல வருது I was writing a letter 6ல வருது இங்க very good I had a pen இது 6ல தான். I had a pen I had seven, சரி 5ல இருக்கு. 5ல இருக்கு. a 5 seven, நல்லா பாத்துங்க 5. I had got a pen சார் இது வந்து 7 சார். இதுதான் இந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு ஒரு சிவா ரொம்ப பிரமாதமா சொன்னாரு என்னன்னா இந்த ஹேட் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் இந்த இந்த ஹேட் வந்து மெயின் வெர்ப் இந்த ஹேட் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் நீங்க மெயின் வெர்ப் தான் பார்க்கணும் ஒண்ணே ஒண்ணு இருந்ததுன்னா அது இப்ப பாருங்க இந்த ஹேடை ரெண்டா உடைச்சாக்கா இந்த ஹேடை ரெண்டா உடைச்சு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் ஐ did plus have, அவ்வளவுதான் did have a pen இவ்வளவுதான் first, exact of number 5 இப்ப எனக்கு சொல்லுங்க he has been to America இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் இது 12 சார். careful யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா இந்த இடத்துல சொல்லுங்க 11 சார். அப்ப three, ஓகே இல்ல சார். ஆல்ரைட் 3 சார். 3. மெயின் வெர்ப் இங்க போடணும் பாருங்க மெயின் is was been are were been as am was been be was been wow b3 ல உட்கார்ந்து பாருங்க so b3 ல உட்கார்ந்து has இருக்குது it has to be number 3 இந்த பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும் right I am a teacher look at this நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் I am teaching இது புரியலன்னா கவலை இல்லை நாளைக்கு நம்ம இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்றப்ப பண்ணலாம் கொஞ்சம் இது பண்ணா போதும் I am a teacher இந்த இதுல I am வந்து a teacher one, I am teaching two, அவ்வளவுதான் இங்க என்ன உங்களுக்கு வேணும்னா மெயின் வெர்பை லொகேட் பண்ணணும் மெயின் வெர்பை ஒரு கலர் அடிச்சு பார்த்துடலாமா லெட்ஸ் டூ இட் a different color here I am a teacher இங்க I am teaching வந்து let's do this here I am teaching வந்து மெயின் verb இந்த மெயின் verb தான் இது இங்க supporting verb right all right that's a supporting verb right now இந்த மெயின் verb இருக்கிறப்ப மெயின் verb வச்சு தான் நீங்க கொண்டு போய் பேக்வேர்ட்ல ஒர்க் பண்ணி அந்த நம்பருக்கு இது பண்ணணும் நீங்க ஃபைண்ட் பண்ணணும் all right that's what it is இதுல ரொம்ப முக்கியம் இப்ப I am fresh I am fresh இது என்ன நம்பருங்க 1 சார். 1 one, I am feeling fresh two, 2. all right இந்த லெவல் தெரிஞ்சிருந்தா போதும் என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் இந்த இடத்துல am வந்து you want to have that color there you want to have that here it has to be feeling
ஓகே, நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் சொல்றேன். நீங்க வந்து உங்களால கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். மொத்தமே இதான் இருக்கு. ஹேவ்னு இருக்கு. என்ன நம்பருங்க? ஹேவ். இவ்வளவுதான் verb. That's all. Have. 1. 1. இப்ப பாருங்க. Had been. Seven. All right. இப்ப பாருங்க. Had been going. Eight. Had been going ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது இவ்வளவு நேரம் எடுத்து 8. 8. 7 சொன்ன பிறகு 7 தான் கஷ்டம் ஆக்சுவலா அதுல. 8 வந்து straight away you are going there, right? You have taken. 12 sir. Sorry. 11. 11 sir. ஓகே, இவ்வளவுதான் நீங்க வந்து இதை கொண்டு வர்றது வந்து ஒரு 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 கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த